என்ன அக்கா போயிட்டாங்க. சரி சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இது வரைக்கும் எத்தனை கிரஷ்? சரியா இந்த கண்டென்ட்ல நீங்க கேப்பீங்க நான் அப்படியே திங்க் பண்ணலையா. நான் அடுத்த क्वेश्चन இன்னும் வெறித்தனமா இருக்கும். சரி சொல்லுங்க. நீங்க அடுத்த क्वेश्चन சொல்லுங்க. நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் தான் அடுத்த क्वेश्चन. எனக்கா गाइस யோசிக்கிறேன் பெருசா இருக்கும் போல गाइस. बाय बाय टाटा गुड बाय गया. இருங்க தம்ப்நெயில் ரெடி. சின்ன வயதில் கிரஷ் வைத்திருந்த ஜேபி. ரைட் தம்ப்நெயில்ல ஒரு டாபிக் போட்டாச்சு. அடுத்து பதில் சொல்லுங்க. எத்தனை கிரஷ் இது வரைக்கும்? ரெண்டு இருக்கும். ஒண்ணுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு கூட இல்ல, ரெண்டு இருக்கும். அந்த ரெண்டு பேர் யாரு? அந்த அதெல்லாம் இல்ல, இன்னும் எனக்கு புரியல. எனக்கு இல்ல ப்ரோ, யாருன்னா மிஸ்ஸா இல்ல உங்க ஏஜ் குரூப்பா அந்த மாதிரி கேக்குறேன். ஓகே கைஸ், ஜேபி ப்ரோ உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அக்கா போயிட்டு வந்துட்டாங்க கேக்குற கேப்ல. சரி அடுத்த क्वेश्चन. இது கேட்ட ஈஸியா பதில் சொல்லிடுவீங்க, ஆனா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலையே. சயின்டிஃபிக்கலா கேக்குறீங்க, நான் இப்ப கிளம்பிடுறேன். எது எது சயின்டிபிக்கலா இல்ல ப்ரோ. நீங்க பயாலஜி குரூப் எடுத்திருக்கீங்களா? இல்ல நான் எடுக்கல. அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேக்கட்டா? What the fuck? கைஸ் நம்ம ஜேபி ப்ரோ வந்துட்டு பயாலஜி குரூப் எடுத்திருக்காரு. அதுல இருந்து நம்ம ஒரு क्वेश्चन கேட்கலாமான்னு நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்க, அது அடுத்த வீடியோ வரும். இப்போ வந்துட்டு செகண்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, ஓகே செகண்ட் क्वेश्चन ரெடியா? ஆரம்பிக்கலாமா? கேட்டு தலைங்க. அதே கண்டென்ட்ல கேப்பீங்க. இல்ல இது வந்துட்டு அதே கண்டென்ட் கிடையாது. இது வந்துட்டு பயாலஜி ரிலேட்டடா போலாம்னு யோசிக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? இது கேட்டா நீங்க ஆன்சர் ஈஸியா சொல்லிருக்கீங்க, ஆனா எனக்கு சிரிப்பா இருக்கும். கேட்ட ஜீரோன்னு சொல்லி முடிச்சிருவீங்க ப்ரோ. ஆன்சர் எனக்கு தெரியும். நான் ஒரு क्वेश्चन கேட்டா அதுக்கு ஜீரோன்னு சொல்லி முடிச்சிருவீங்க, ஆனா எனக்கு சிரிப்பா இருக்கும் क्वेश्चन கேக்குறதுக்குள்ள. அப்ப அந்த क्वेश्चन தான் அந்த கண்டென்ட் क्वेश्चन கேட்பேன் தெரியுமா? கேளுங்க क्वेश्चन கேளுங்க. சரி வாட் இஸ் ஐயா சிரிப்பா இருக்கு. சரி வாங்க யோசிக்காம கேட்டுறேன். வாட் இஸ் யுவர் பாடி கவுண்ட்? கம் ஆன் சொல்லுங்க. இதோ தம்ப்நெயில். சொல்லுங்க 3-ஆ 6-ஆ? What the fuck? Oh my god bro, क्वेश्चन மீனிங் தெரியுமா தெரியாதா? இல்ல நீங்க எப்படி கேக்குறீங்க எனக்கு புரியல. ரெண்டு மீனிங் வச்சிருக்கேன். சொல்லுங்க ரெண்டு மீனிங் சொல்லுங்க. ரெண்டு மீனிங் நீங்க வந்து எனக்கு புரியல ப்ரோ. எனக்கு இருங்க லைவ் பாஸ் பண்ணிக்கிறேன். கைஸ் வெயிட் பண்ணுங்க, நான் மீனிங் கேட்டு வந்து கண்டினியூ பண்றேன். கைஸ் ஜேபி ப்ரோக்கு மீனிங் தெரியாத ஒரே காரணத்தினால் கூகுளில் மீனிங் சர்ச் பண்ண சென்று விட்டார். வருவார். வந்தவுடன் நான் இன்டர்வியூ தொடர்கிறேன். ஒரு சிறிய இடைவேளை பிறகு மீண்டும் சந்திப்போம். கைஸ் சற்று முன் நம்மளுக்கு தெரிய வந்த உண்மை என்ன என்றால், ரித்திஷ் வந்து நம்மளுக்கு உண்மை சொல்றாரு. அவருக்கே 3 பேர் தெரியுமா? அப்புறம் எத்தனை பேர் அவர் கிரஷ்ல இருப்பாருன்னு யோசிச்சுக்கோங்க. 4 பேர் தெரியும் ப்ரோ எனக்கு. பாருங்க கைஸ், அவரே சொல்றாரு 4 பேர் அவருக்கே தெரியுமா. खत्म. எனக்கே 3 பேர் தான் தெரியும். உனக்கு बाय बाय टाटा गुड बाय गया. ப்ரோ நாலாவதா முத்து வந்திருக்காங்க. கைஸ் அதான் ப்ரோ பேர் எழுதி இருக்கேன் ப்ரோ. போய் பேர் இல்ல புரியல ப்ரோ. ப்ரோ ஜேபி ப்ரோ உங்கள மாதிரி நான் சொல்ல. ஓகரா ஆக்கிங்க. நான் என்னங்க. சரி கைஸ் தேர்ட் क्वेश्चन ப்ரோ போலாமா?
கேட்டு வரீங்க தேர்ட் கொஸ்டின் யா சார்பா ரித்தீஷ் ப்ரோ கேட்பாரு. எது கொடுக்காதியா வாண்டடா கேட்பாரு. What the fuck? கமான் ப்ரோ ரித்தீஷ் ப்ரோ உங்க கேள்வி. நான் வந்து ஜேபி கொஞ்சம் பாவம் பார்க்கிறேன் சொன்னீங்க கேட்டுருங்க. எது ஜேபி கொஞ்சம் பாவம் பார்த்து விட்டுறேன், நீங்களே கேளுங்க. ப்ரோ இவர்கிட்ட எது கேட்டாலும் மீனிங் தெரியாதுன்றாரு ப்ரோ. போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வருவாரு ப்ரோ. பாடி கவுண்ட்லாம் கூகுள்ல போட்டுறாங்க. போட்டுட்டாரு அத போட்டு வந்துதான் ஜீரோங்கிறாரு. அதுக்கு முன்னாடி பாடி கவுண்ட்னா வெயிட்னு நினைச்சாராம். ஓ அப்ப 60ன்னு சொன்னாரு, நீங்க 60ன்னு சொன்னோடனே ஷாக் ஆயிருப்பீங்க. இல்ல ப்ரோ என் காது 6ன்னு விழுந்துச்சு ப்ரோ. அது உண்மைதான் ப்ரோ, 6 தான் கரெக்ட் தான் அவருக்கு. சரி கைஸ் ப்ரோ எனக்கு தம்ப்நெயில் பாருங்க, நடப்பா போட போற தம்ப்நெயில். கேட்க போறேன். அந்த வீடியோ பாருங்களா, அந்த வீடியோ பார்த்தா நான் அனுப்புறேன் ப்ரோ. ஈஃபில் ப்ரோ, நான் ஒரு ஈஃபில் டவர் அனுப்புறேன். ஐயோ இதுக்கெல்லாம் காரணம் அரிப்பையா ஒரு சுத்தி கிளம்பிட்டாயா. சரி ப்ரோ தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு என் சார்பா அக்கா கேட்பாங்க ப்ரோ. முடிஞ்சு சோலி முடிஞ்சு. கூகுள பாருங்க. அவரு கூகுள்ல தான் போட்டு பாப்போம், உங்களுக்கு தெரியாது. How to ask questions to what questions. Bro this is different, it is different. What? क्वेश्चन கேட்க தெரியாதுன்னு ஒத்துக்கோங்க. நான் அந்த வெட்டியும் பண்ணோம். ஆமா ஆமா ப்ரோ ஜேபி ப்ரோ டீசன்ட்டா ஒரு செல்ஃப் ஏத்தாங்க. ரைட் கோமாளி கண மாட்டிட்டாங்க. வெட்டிட்டு ஏமாத்துற மக்களே. ப்ரோ பெட் வேற இது வேற ப்ரோ. ப்ரோ ஜேபி ப்ரோ பெட் வேற இது வேற ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தெரியும் ப்ரோ. அதே போல யோ இதுதாயா பெட். ஜேபி சின்ன பையன் ஏமாத்துறீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ நான் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். இது வந்துட்டு யூடியூப் சார்பில் கேட்குறோம் ப்ரோன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். யோ ஜேபி இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்கே ஆன்சர் பண்ணிட்டு பைத்தியக்காரா. புரியல எனக்கு. क्वेश्चन கேளுங்க. 12 நிமிஷமா புரியல ப்ரோ நமக்கு. நான் வேற இது நாளைக்கு இல்லை நாளைக்கு அப்லோட் பண்ணிட்டு நான் டெலீட் பண்ணுவேன், எல்லாம் ஸ்பேஸை பிடிச்சிக்கும். டக்குன்னு கொஸ்டின் கேளுங்கக்கா. ப்ரோ இந்த கொஸ்டின் நான் ரத்து செய்கிறேன் ப்ரோ. இந்த கொஸ்டின் ரத்து செய்கிறேன் ப்ரோ. ஐயோ கொஸ்டின் கேட்க தெரியல அவளுக்கு. ப்ரோ அக்கா என்னக்கா கொஸ்டின் கேட்குறீங்க? கேட்க தெரியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. நான் அப்புறம் வந்து ஷேர் பண்ணுவேன் ப்ரோ. அக்கா இன்னசென்ட்டா ப்ரோ? இன்னசென்ட்டா தான் ரித்தீஷ் ப்ரோ திட்டுறீங்களா? அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவளே சொல்லிக்கிறேன். அப்பா உடனே நிறுத்துறீங்க. ஆமா ப்ரோ இன்னசென்ட் தான். உங்களை எதுக்கு ப்ரோ திட்டணும்? ரித்தீஷ் ப்ரோ நீ கேளு ப்ரோ. ரித்தீஷ் ப்ரோ நீ கேளு ப்ரோ. பாவலாம் பார்க்காத ப்ரோ. சரி ஜேபி ப்ரோ. ப்ரோ இரு ப்ரோ ப்ரோ எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, இது கேட்கலாமான்னு நீங்க சொல்லுங்க ரித்தீஷ் ப்ரோ. இருங்க சன்னி லியோன் பிடிக்குமா மியா கலிஃபா பிடிக்குமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் கொஸ்டினே கிடையாது. அவர் 2 பேரும் பிடிக்காது. இல்ல பிடிக்குன்னு சொல்லு. யாரையா சொன்னால சொல்லணும். ஐயோ இதெல்லாம் நான் ஈஸியா ஆன்சர் பண்ணுவேன். நீங்க பண்ணுவீங்க அவர் பண்ணும்ல. கரெக்டா சொல்றேன். நான் சொல்றேன் போத்து சி ஆப்ஷன் சில போத்து வைங்க. What the fuck? ஐயோ சரி ரித்தீஷ் ப்ரோ இது வேணாம். அப்ப நீங்களே கேட்டுருங்க. எப்படி இருக்கீங்க ப்ரோ? 3 क्वेश्चन கேட்டு முடிச்சாங்க. நானும் 3 क्वेश्चन பதில் சொல்லிட்டேன். இதெல்லாம் 4வது क्वेश्चन. 4வது क्वेश्चना ப்ரோ 2 தான் ப்ரோ கேட்டிருக்கோம். நீங்க கள்ள கணக்கு சொல்லாதீங்க ப்ரோ. நியாயமான கணக்கு சொல்லு ப்ரோ. அக்கா ஒரு क्वेश्चन கேட்டாங்க, அது கணக்கு சரியா போச்சு. அது ரத்து செஞ்சிட்டோம் ப்ரோ. அந்த क्वेश्चन ரத்து செஞ்சிட்டோம். அது क्वेश्चनே கிடையாது ப்ரோ. क्वेश्चनல क्वेश्चन மார்க்கே போடல. அதனால அது क्वेश्चन கிடையாது.
கேட்ட கொஸ்டின் வரைக்கும் நீ கரெக்டா சொல்ல. அப்ப அது ரெண்டு ப்ரோ தெரியாது. நான் கேட்டது எல்லாமே WH கொஸ்டின். வாட்டுன்னு தானே கேட்டேன். அக்கா அப்படியா கேட்டாங்க? நீங்க நானும் வலிக்கு தப்பிச்சிரும் ப்ரோ உங்களை மாதிரியா. கமான் ரிதீஷ் ப்ரோ. என்கிட்டலாம் கேட்காங்க ப்ரோ கேளு ப்ரோ. அப்புறம் நாளைக்கு ஒன்றை வச்சு இன்டர்வியூ எடுப்பேன் ப்ரோ. நான் எதுவுமே வாயவே திறக்க மாட்டேன். பரவாயில்ல லைவ்ல வச்சு கேட்பேன். அவன் ஏதோ கேள்வி கேட்கறான். நீங்க முதல்ல கேள்வி எங்ககிட்ட கேளுங்க, அப்புறம் நாங்க கேட்கலாமா வேணாமான்னு சொல்றோம். அது வந்து நீங்க குரூப்லயே பண்ணலாம். தனியா பண்ணீங்கன்னா நான் அசிங்கமா கேட்பேன். குரூப்ல பண்ணா நீங்க அதை கேள்வியா ஏத்துப்பீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த 4 கேள்வி முடிச்சு கிளம்புறேன். கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டினை முதல்ல டைப் பண்ணி அனுப்புங்க, அப்புறம் நாங்க ஜேபி ரைட்டு கேட்கலாமா வேணாமான்னு பார்க்கலாம். திரும்பி ஏதாவது ஒரு மோசமான கேள்வியா வரப்போகுது. அவர் நோ எஸ்லயே முடிச்சிருவாரு. ப்ரோ கொஸ்டின் நான் கேட்டாதான் ப்ரோ கணக்கு, நான் கேட்டாதான் கணக்குன்னு சொல்லிட்டேன். என்ன வந்து ஜோக்கர் ஆக்கி நிக்க வச்சிருக்கீங்க. அது இப்பதான் நீங்க கேட்குறீங்களா? நீங்க தான் அவருக்கு கண்டென்ட் கொடுக்கணும். நீங்களே வந்து ஆடு தானா தலையை கொடுக்கும் போது அவர் வேணான்னு சொல்லுவாரா? கசப்பு கடையில ஆடுக்கு தலையை கொண்டு விட்ட மாதிரிதான் கத்திக்குள்ள. அந்த மனசுல கண்டென்ட்டே லைவ் போட்டுட்டு இருக்காரு. சும்மா லைவ்லயும் கண்டென்ட்டே இல்ல. ஓஹோ லைவ்ல போய் உங்க போட்டோ காட்டுறதுக்கு நீங்க வந்து லைவ் கட் பண்ணிட்டு நீங்க கலாய்ச்சி அதுக்கு நீங்க லைவ்லயே உங்க போட்டோ காட்டலாம் ப்ரோ. அதுக்கு அது எவ்வளவு மேல ப்ரோ. இவரு வீடியோவா போடுவாரு, தம்ப்நெயில் அதோட மோசமா வைப்பாரு. என்ன கொஸ்டின் வந்துச்சா இல்லையா ப்ரோ? வெண்ணா லாஸ்ட் டைம் வியூவர்ஸுக்கு இதெல்லாம் கேள்வியே கணக்கு வராது. அவர் எஸ் நோன்னு சொல்லி முடிச்சிருவாரு. ப்ரோ குரோம் ஹிஸ்டரி போட்டோ खत्म ப்ரோ மீட்டிங் லிங்க் அனுப்புறேன். மீட்டிங் லிங்க் बाय बाय टाटा गुड बाय गया. போனீங்கன்னா ஒன் பீஸ் தான் இருக்கும். ஒன் பீஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ காட்டுங்க ப்ரோ. நான் ஒரு பீஸ் இருக்கா இல்ல எத்தனை பீஸ் இருக்குன்னு ப்ரோ போய் பாருங்க ஒன் பீஸ். ப்ரோ இல்ல ப்ரோ, நீ ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் ரிதீஷ் ப்ரோக்கு அனுப்பு ப்ரோ. அவர் லாகின் பண்ணாருன்னா நீங்க டெலீட் பண்ணாலும் நாங்க காட்டு ப்ரோ. போ ப்ரோ. ரைட் ஐடில கை வைக்கிறீங்க. அப்ப பாத்திருக்காரு மக்களே, ஜாக்கிரதையா இருக்கணும் ஜேபி கொஞ்சம்ட்ட. அவர் நியாயம் வேணாம் பையா. வேற ஏதாவது ஐடியா கூட நம்பி கொடுக்கலாம். இது மெயின் ஐடியா எல்லாத்துலயும் இதான் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு என்ன ப்ரோ? எப்படி ப்ரோ? खत्म உங்க அக்கா பேர் என்ன? बाय बाय टाटा गुड बाय गया. சொல்லுங்க. ஒரு வேலை வேணாம் ப்ரோ. இல்ல ப்ரோ, மாட்டிலாம் விட மாட்டேன் ப்ரோ. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் சந்தேகமா இருக்கு. கேட்கறதே தெரியல. ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ப்ரோ. எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன். இல்ல பாத்துக்கோங்க, நானே கண்டுபிடிச்சு ஜெயிக்கு உங்க தம்பி தான் ஏதோ பண்றாரு. செக் நீங்க சொல்லுங்க, பேர் சொல்லுங்க போ. ஏன் ப்ரோ இன்சார்ஜ் தேட போறீங்களா? இல்ல ப்ரோ இல்ல. கண்டுபிடிச்சிட்டாரு. சரி கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.